வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மருத்துவ குணமுள்ள ஒரு தலைக்காணி செய்ய போகிறோங்க. இதில் பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்கலை, நம்ம கடையில் எதுவுமே இல்லாமல் வீட்லேயேங்க தினமும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பூண்டுங்க. அதை தினமும் நம்ம எடுத்து இந்த தோல் வச்சுக்கணுங்க. பார்த்தா எடுத்து பாருங்கள். நம்ம சேர்த்து வச்சுட்டு தாங்க இவ்வளோ தோலை நான் டெய்லி நம்ம பூண்டு சமையல் பயன்படுத்தி அந்த தோல் எடுக்கணும் இல்லைங்களா, இதை நம்ம சேர்த்து வச்சு வெயிலில் ஒரு நாள் ஒரு 2 ஹவர் காய வச்சு எடுத்துங்க. அது மாதிரி நல்லா பளபளன்னு இது மாதிரி இருக்கும். எடுத்துக்கின்னு இதை நம்ம வீட்டில் உள்ள ஒரு டவலுங்க, காட்டன் டவல். இது பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். இது 4ஆக மடிச்சுக்குங்க, இல்லை 2ஆக மடிச்சு, சின்னதாக இருந்தால் 2ஆக மடிச்சுங்க. நான் 4ஆக மடித்து இதை உர மாதிரி தச்சு வச்சுருக்கேங்க. இதுக்குள்ளே போடுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மிஷின் இருந்தால் மிஷினில் தைச்சிங்க, இல்லாட்டி ஊசி நூல் எடுத்து நம்ம ஈஸி தாங்க, இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அப்படியே ஒரு டேக்கா போட்டாவே நம்மளுக்கு கவர் இது மாதிரி கிடச்சிடும். இந்த தலைக்காணி வர எதுக்கு யூஸ் பண்ண பாருங்க பார்த்தீங்கன்னா, சைனஸ் பிரச்சனை இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு தலையில் எப்போ பார்த்தாலும் நீர் கோத்துன்னு இருக்குன்னுவாங்க. அவங்கங்க எப்போ பார்த்தாலும் உடம்பு ஃபுல்லாக நீர் வடிச்சிக்கிட்டே இருக்கும், வேர்வென்னுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்க, பைல்ஸ் பிரச்சனை இருக்கவங்க, கம்ப்யூட்டர் முன்னே உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தலைக்காணி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி நோயெல்லாம் இல்லாமல் குணமாயிடுங்க. இப்போ இந்த தலைக்காணி வரையில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பூண்டு தோல் இதில் சேர்த்திக்கலாங்க. நம்ம தூக்கி போடுற பூண்டு தோலில் எவ்வளோ மருத்துவம் இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் போயிட்டு காசு கொடுத்து எதையும் வாங்க போகிறதில்ல, வீட்டில் இருக்க பொருள் வச்சாதாங்க. இது மொத்தத்தையும் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்த தோல் உள்ளே போட்டாச்சுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்காணி கிடச்சிச்சு பாருங்கள். பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வீட்லேயேங்க நம்ம தூக்கி வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பூண்டு தோல், வெங்காயத்தோலுங்க. நான் இதில் வெங்காயம் சேர்க்கலை, இன்னொன்று தைக்க போகிறேன், அதனால் பூண்டு தோல் மட்டும் போட்டிருக்கேன். அது தூக்கி போடாமல் இதை மாதிரி நம்ம சேர்த்து வச்சு ஒரு தலைக்காணி செஞ்சுட்டுங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை பாருங்க, எத்தனை நோய் பார்த்திங்களா. பைல்ஸு, தலையில் நீர் கோத்துன்னு இருக்கிறது, சைனஸு, இது மாதிரி நம்மளுக்கு இருக்குது. குளிர் காலத்தில் கண்டிப்பாக இதை மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் பயன்படுத்திங்க. இப்போ இது நம்ம மிஷின் இருந்தால் மிஷினில் தைச்சிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஊசி நூல் போட்டு எப்படி மடித்து தைச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு மருத்துவ குணம் கொண்ட நம்மளுக்கு தலைக்காணி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.